தேங்காய் பால் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: ஒரு முழு தேங்காய் துருவியது, வெதுவெதுப்பான தண்ணீர் 2 முதல் 3 கப். செய்முறை: தேங்காயை நன்றாக துருவிக் கொள்ளவும். துருவிய தேங்காயை மிக்ஸி ஜாரில் போடவும். அதில் 1 கப் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்கவும். அரைத்த கலவையை ஒரு மெல்லிய துணி அல்லது வடிகட்டியில் வடிகட்டவும். பிழிந்து எடுக்கும் பால் முதல் பால் ஆகும், கெட்டியான பால். மீதமுள்ள தேங்காய் துருவலில் மீண்டும் 1-2 கப் தண்ணீர் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இவ்வாறு கிடைப்பது 2ஆம் பால் ஆகும், மெல்லிய பால். பயன்படுத்தும் முறை: முதல் பால் பாயசம், குருமா, இனிப்பு வகைகளில் இறுதியில் சேர்க்கலாம். 2ஆம் பால் குழம்பு, சாம்பார், கறி போன்றவற்றில் சமைக்க பயன்படுத்தலாம். குறிப்புகள்: புதிய தேங்காயில் செய்த பால் மிகவும் சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் 1-2 நாட்கள் வரை சேமித்து வைக்கலாம். தேங்காய் பால் பயன்கள்: உடலுக்கு நல்ல கொழுப்பு வழங்கும். இதிலுள்ள MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்க உதவுகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவலாம். இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். நல்ல HDL கொழுப்பை அதிகரிக்க உதவக்கூடும். அளவோடு எடுத்தால் இதய நலத்திற்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். லாரிக் அமிலம் இருப்பதால் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்பட உதவும். எலும்பு ஆரோக்கியம்: கால்சியம் குறைவாக இருந்தாலும் மாங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்பு நலத்திற்கு உதவுகின்றன. செரிமானத்திற்கு நல்லது. வயிற்றை குளிர்விக்கவும் குடல் செயல்பாட்டை சீராக்கவும் உதவும். தோல் மற்றும் முடி ஆரோக்கியம்: தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும். முடி உதிர்வை குறைத்து மென்மையாக்க உதவலாம். லாக்டோஸ் இல்லாத மாற்று: பால் அலர்ஜி அல்லது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்று. கவனிக்க வேண்டியது: அதிகமாக குடித்தால் கலோரி மற்றும் கொழுப்பு அதிகரிக்கலாம். சர்க்கரை சேர்க்கப்பட்ட டின் பாக் தேங்காய் பாலை விட இயற்கை தேங்காய் பால் சிறந்தது. தேங்காய் பாலை வைத்து செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் அல்லது வீட்டிலேயே செய்வது எப்படி என்பதையும் சொல்லலாம்.